நம்ம லாஸ்ட் வீடியோல ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல் எக்ஸ்பிரஷன் பத்தி பார்த்திருந்தோம். இந்த வீடியோல ரெசிஸ்டருக்கு வேல்யூ கொடுத்து வோல்டேஜ்க்கு வேல்யூ கொடுத்து பேரலல் சர்க்யூட்ல கரண்ட் கண்டுபிடின்னு சொல்லியிருந்தா அது எப்படி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதை பத்தி பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கால்குலேட் த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் தி ஃபாலோவிங் சர்க்யூட். அதாவது இந்த சர்க்யூட்ல இருக்கிற ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த சர்க்யூட்டை பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர்ல பேரலா கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப இது என்ன சர்க்யூட்? பேரலல் சர்க்யூட். பேரலல் சர்க்யூட்டோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இதை லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்திருப்போம். ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல் சர்க்யூட்ல பார்த்திருப்போம். ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னா என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கரண்டோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம I1 I2 இந்த ரெண்டுக்கான கரண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. I1 I2 ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டோட்டல் கரண்ட்டையும் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்க R1 ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், சர்க்யூட்ல கொடுத்துருக்காங்க. R1 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 4 ohms. அடுத்து R2 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 6 ohms. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா இந்த இடத்துல ரெண்டையும் காமனா மாத்திக்கலாம். அப்படிங்கிறப்ப இங்க 3 வரும், இங்க 2 வரும். இப்போ டினாமினேட்டர் சேமா இருந்தா ரெண்டு ஃபிராக்ஷன் நம்மளால ஆட் பண்ண முடியும். ஸோ டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுக்காண்டி இந்த கால்குலேஷன் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா 4 3 சார் 12, 6 2 சார் 12 இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் டினாமினேட்டர் சேமா இருக்கும். அப்படிங்கிறப்ப என்ன இருக்கும்? 1 3 சார் 3 பிளஸ் 2 1 சார் 2. இப்போ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5/12. ஓகேங்களா? 5/12 இருக்கும். இதை நம்ம ரெசிப்ரோக்கலா இருக்கிறத நார்மல் நம்பரா மாத்துறோம். அப்படிங்கிறப்ப என்னவா கிடைக்கும் நம்மளுக்கு? (12/5 ohms) கிடைக்கும். ஸோ இப்படிதான் இந்த ஸ்டெப்ல இருக்கிற ஆன்சர் வர வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததா I1 I2, அதாவது I1 I2 ஃபைண்ட் பண்ணோம். நம்மளுக்கு தெரியும் V = IR ஓம்ஸ் லா படி. அப்படிங்கிறப்ப I நம்மளுக்கு வேணும்னா I = V/R அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம I1 ஃபைண்ட் பண்ணோம். அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல I1 கொடுத்துட்றோம், இந்த ரெசிஸ்டர் வேல்யூல R1 கொடுத்துட்றோம். அப்படிங்கிறப்ப வோல்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க? 24 வால்ட் கொடுத்துருக்காங்க. R1 பார்த்தீங்கன்னா 4. இதை டிவிஷன் பண்ணோம்னா 4 6 24 வரும். அப்படிங்கிறப்ப I1 ஓட வேல்யூ 6 இருக்கும். அடுத்து I2 ஃபைண்ட் பண்ணலாம். I2 இதே மாதிரி தான் V/R2 கொடுத்துக்கிறோம். R2 இடத்துல R2 ஓட வேல்யூ சப்மிட் பண்றோம். அடுத்து வோல்டேஜ் இடத்துல 24 வாட்ஸ், அந்த R2 இடத்துல 6 ohms. இப்படி பண்ணும்போது 6 4 24 வரும். அடுத்து I2 பார்த்தீங்கன்னா 4 amps. நம்ம இப்போ I1 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், I1 கண்டுபிடிச்சிட்டோம், I2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? டோட்டல் கரண்ட் எவ்வளவு பாஸ் ஆயிருக்கு இந்த சர்க்யூட்ல அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணணும். டோட்டல் கரண்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணணும்ட்டா I1 I2வையும் ஆட் பண்ணா போதும், நம்ம டோட்டல் கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த இடத்துல ஃபுல்லா போறது I1 ஓட கரண்ட், இந்த இடத்துல இருக்கிறது I2 ஓட கரண்ட். அப்படிங்கிறப்ப I1 I2 நம்ம டோட்டல் பண்ணும்போது மொத்த கரண்ட் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ டோட்டல் கரண்ட் I I1 பிளஸ் I2. அப்படிங்கிறப்ப I1 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 6, I2 பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கோம் 4. அப்போ டோட்டல் கரண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட்ல ஃப்ளோ வருது 10 amps. இப்படிதான் நம்மளுக்கு இங்க 10 amps ஆன்சர் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரியான நீட் JEE 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸை எடுத்து நம்ம சால்வ் பண்ணி வீடியோஸா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.